எல்லாருக்கும் வணக்கம். முந்தைய டிப்ஸ் என்னன்னு சொன்னால் ஒரு மிக முக்கியமான டிப்ஸ் தான். இதை மட்டும் தவறாமல் பாருங்கள். இது உங்களுக்கு நிறைய விதத்தில் உங்களுக்கு உதவும். அது என்னென்று நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. சரி, நான் இந்த விஷயத்துக்கு தான் வரேன். நான் என்னென்னு சொன்னால் வேறு எதுவுமே இல்லை. நம்ம வந்துட்டு பேனாவில் எழுதுகிற ஆவணங்கள், ஏதாச்சும் கடிதம் இல்லாட்டி ஏதாச்சும் அறிக்கை போன்ற விடயங்களை வந்துட்டு நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னால் அப்படியே ஃபோட்டோ பிடிக்கிறோம், அதை வந்துட்டு ஜெமினியில் அப்லோட் பண்ணுறோம், ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட்டை போடுறோம். அதுக்கு பிறகு நடக்கிறத நீங்களே பாருங்கள். நான் இப்போ உங்களுக்கு ஒரு டெமோ ஒன்று காட்டித்தரேன். சரி, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு கையால் எழுதப்பட்ட ஒரு கட்டுரை, பேனாவால் எழுதின ஒரு கட்டுரை. இந்த கட்டுரையை நம்ம என்ன செய்வோம்னு சொன்னால் முதலாவது ஒரு ஃபோனில் ஒரு ஃபோட்டோ எடுப்போம். எல்லா டைம் இந்த ஸ்கேனர் வசதி கிடையாது. அதில் வந்துட்டு ஃபோனிலே வந்துட்டு நான் இதை ஒரு ஃபோட்டோஸ் எடுக்கிறேன். ரைட், எடுத்துட்டேன். இப்போ என்ன செய்ய போகிறேன்னு விஷயத்தை ஒருக்கா பாருங்கள். சரி, இப்போ ஜெமினி ஏக்கு வந்தாச்சு. இப்போ நான் என்ன செய்யணும்னு சொன்னால் இதில் வந்து பார்த்துருங்கோ, அந்த அட்டேச் ஃபைல் என்று இருக்கும். அந்த அட்டேச் ஃபைலில் வந்துட்டு நான் அந்த எடுத்த ஃபோட்டோவை அப்லோட் பண்ண போகிறேன். அண்ட் மொபைலில் வந்துட்டு கொஞ்சம் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி இல்லாத காரணத்தால் வந்துட்டு நான் இப்போ இதை உங்களுக்கு பிசிலே செய்து காட்டுறேன். அப்போ அப்லோட் ஃபைலை போட்டுட்டு அந்த ஃபைல் டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணி வச்சுருந்தேன். அந்த டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணி ஃபைலை நான் இப்போ அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ அப்லோட் பண்ணியாச்சு. இது கீழே பாருங்கள், இந்த டெக்ஸ்ட் ஒன்று நான் போட்டிருக்கிறேன். இதை தமிழில் ரைட் பண்ணி தாங்க, ஹெட்டிங் எல்லாம் போட்டுட்டு. சரி, ஓகே, இதை நான் வந்துட்டு சப்மிட் பண்ணுறேன். சரி, இப்போ ஏதோ 11 வந்துருக்குது, பார்ப்போம் என்னண்டுட்டு. சரி, ஓகே, பாருங்கள், தமிழின் பெருமை முன்னுரை, தலைப்பெல்லாம் அழகாக போட்டுருக்குது. நம்ம கையால் எழுதினத்தை அது அப்படியே வழியாக டெக்ஸ்டாக நமக்கு அதுவே டைப் பண்ணி தந்துருக்குது. இப்போ நம்ம செய்ய போகிறது ஒரு வேலை மட்டும்தான். இதை நம்ம அப்படியே காப்பி பண்ணுவோம். நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு மென்பொருள் ஒன்று அறிமுகம் செஞ்சேன், அந்த யூனிகோட் மினி கன்வெர்ட்டரை. ஓகே, அதுக்கே போவோம். அதில் போயிட்டுது இங்கே வந்துட்டு யூனிகோட்டை தான் நம்ம போட போகிறோம். இங்கே வந்துட்டு யூனிகோட்டை நம்ம போட போகிறோம். இதை நம்ம பேஸ்ட் பண்ணி விடுவோம். ஓகே, இப்போ பேஸ்ட் பண்ணினா நம்மளோட பாமினி ஃபோண்டுக்கு இது வந்துட்டுது. இதை காப்பி பண்ணிவிட்டு பேட்டுக்கு போயிட்டுது பேஸ்ட்டை கொடுப்போம். ஓகே, ஏற்கனவே நமக்கு தெரியும் அந்த ஆங்கிலத்திலான் வரும். அதை நம்ம திரும்ப செலக்ட் பண்ணிவிட்டு திரும்ப வந்துட்டு நம்ம பாமினி ஃபோண்டுக்கு இல்லாட்டி வேறு கலகமோ அப்படியான ஃபோண்டுக்கு நம்ம மாற்றி விடுவோம். சரி, இப்போ பாருங்க, பேட்டுக்கு அந்த கட்டுரை வந்துட்டுது. ஆக நம்மளது கையால் எழுதின விடயம்தான் இது. இப்போ நமக்கு கம்ப்யூட்டரில் நம்ம ஈஸியாக இலகுவாக டைப் பண்ணி எடுத்துகிட்டு, இப்போ இதில் வந்துட்டு 189 பேர்ட் இருக்குது. இந்த 189 பேர்ட்டும் டைப் பண்ணுறேன்னு சொன்னால் வேகமாக டைப் பண்ணுறவங்க இலகுவாக டைப் பண்ணுவாங்க. ஆனால் ஆரம்ப கட்டத்தில் நம்ம இருக்கிறபடியால் வந்துட்டு நம்ம டைப் பண்ணுற வேகம் குறையத்தான் இருக்கும். அதால் வந்துட்டு இப்போ ஒரு குறிப்பிட்ட கொஞ்ச நேரத்துக்குள்ளே, இந்த வீடியோ வார நேரத்துக்குள்ளே நீங்கள் வந்துட்டு ஒரு 189 பேர்ட்டை நீங்கள் டைப் பண்ணி எடுத்துட்டீங்க. சரி, இவ்வளவுதான். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.